இப்போ தான் தீபாவளி முடிஞ்சுது, அடுத்தது கார்த்திகை தீபம் வருது, கிறிஸ்மஸ் வருது, நியூ இயர் வருது, பொங்கல் வருது. நம்ம வாழ்க்கையை முன்னோக்கி எடுத்துகிட்டு போகணுன்னு பார்த்தா எங்கள் வீட்டில் இருக்கிறதுங்க எல்லாம் சேர்ந்து என்னை ரீவைண்ட் பண்ணி பின்னாடி தள்ளி விடுதுங்க. நீ தீபாவளிக்கு செஞ்சு கொடுத்த மாதிரி அதிரசத்தை இப்பயே செஞ்சு கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரே பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் செஞ்ச பலகாரத்துக்கு இவ்வளோ ஃபேன் இருக்காங்களான்னு சொல்லிட்டு என்னை நானே என்கரேஜ் பண்ணிக்கிட்டு, உங்களுக்கு அதிரசம் தானே வேணும் வாங்க செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு நானும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ப்ராசஸை. வீட்டில் இருக்கவங்கெல்லாம் விரும்பி சாப்பிட்றாங்கன்னா அதுக்காக எவ்வளோ வேணாலும் நேரம் ஒதுக்கி செஞ்சு கொடுக்குறதுல தப்பே கிடையாது. எவ்வளோ தான் காசு கொடுத்து கடையில் வெரைட்டியாக வாங்கி சாப்பிட்டாலும் பண்டைய காலத்து பலகாரத்துக்கெல்லாம் இன்னும் மவுசு குறையாமல் இருக்குதுன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நானும் என்னோடய ப்ராசஸை ஆரம்பிச்சிட்டேன். நான் அந்த வீடியோ எடுத்து எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுத்து போடுறதுக்குள்ள ஒரு 4-5 நாள் ஆகிடுச்சு. அதுங்கட்டி வீட்டில் இருக்க அதிரசமும் காலி ஆகிடுச்சு. சரி, ஒரு வழியாக அதிரசம் சாப்பிட்டு முடிச்சு காலி பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு அதுவே போதும், நம்ம செஞ்சதுக்கான பலனை கிடச்சிருச்சுன்னு நினச்சிட்டு நானும் சந்தோஷப்பட்டேன். நம்ம வீட்டில் புதுசாக ஒரு குட்டி வரவு ஒன்று வந்திருக்கு. அது யாருன்னு நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். அதை பிக்சரையும் உங்களுக்கு காட்டுறேன் நான்.